ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. காதலியை தட்டி பறித்த ஆத்திரத்தில் போதை ஊசி செலுத்தி கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை அருகே வெள்ளலூர் புதிய பேருந்து நிலையத்திற்காக கட்டப்பட்ட கட்டிடத்திற்கு முன்பு உள்ள காலி இடத்தில் கடந்த 11ஆம் தேதி வாலிபர் ஒருவர் கை கால்கள் கட்டப்பட்டு அழுகிய நிலையில் பிணமாக கிடந்தார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வாலிபரின் உடலை கைப்பற்றி விசாரணையை தொடங்கினர். மேலும் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இறந்தவர் யார், கொலை செய்யப்பட்டாரா என்று பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தினர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர் கோவை தனியார் கல்லூரி மாணவர் சூர்யா என்பதும் அவர் மதுரை பழங்கானத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து சூர்யாவின் செல்போன் எண்ணை வைத்து விசாரணை நடத்தியதில் மதுரை அவனியாபுரத்தைச் சேர்ந்தவரும் கோவை தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்த மாணவருமான கார்த்திக் மற்றும் அவரது நண்பர்கள் 4 பேர் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து 4 பேரையும் தனித்தனியாக விசாரணை செய்ததில் முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்கின்றனர். இதனால் மேலும் சந்தேகம் அதிகரிக்கவே போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து காதல் விவகாரத்தில் சூர்யாவை கார்த்திக் அவரது நண்பர்கள் சேர்ந்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து கூட்டாளிகளான நரேன், கார்த்திக், மாதேஷ், முகமது ரஃபீக் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்து கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் பல்வேறு திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகின. மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தைச் சேர்ந்த கார்த்திக் கோவையைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து வந்ததாக தெரிகிறது. ஆரம்பத்தில் கார்த்திக்குடன் பழகி வந்த அந்த பெண் திடீரென அவருடன் பழகுவதை நிறுத்திவிட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த பெண் மதுரையைச் சேர்ந்த கல்லூரி மாணவரான சூர்யாவை காதலிக்க தொடங்கியதாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து இருவரும் அடிக்கடி செல்போன் மூலம் வீடியோ காலில் பேசி காதலை வளர்த்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. பின்னர் இவர்களின் காதல் குறித்து அறிந்த கார்த்திக் ஆத்திரமடைந்திருக்கிறார். தனது காதலியை சூர்யா தட்டி பறித்து விட்டதாக அவர் மீது கோபத்தில் இருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில்தான் தனது நண்பர்களான நரேன், கார்த்திக், மாதேஷ், முகமது ரஃபீக் ஆகியோருடன் சேர்ந்து சூர்யாவை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். அதன்படி சென்னையில் தங்கி படித்து வந்த சூர்யாவை நைஸாக பேசி கோவைக்கு வரவழைத்துள்ளனர். பின்னர் அனைவரும் ஆறுமுக கவுண்டனூரில் உள்ள மாதேஷ் தங்கியிருக்கும் அறைக்கு சென்று ஒன்றாக மது அருந்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் மது அருந்தியும் சூர்யாவிற்கு மயக்கம் ஏற்படாததால் குழம்பி போன கார்த்திக் பின்னர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து சூர்யாவிற்கு போதை ஊசி செலுத்தியிருக்கிறார். இதனால் சூர்யா முழுமையுமாக மயக்கமடைந்ததும் பின் அவரின் கை கால்களை கட்டி முகத்தில் தலையணையை வைத்து அழுத்தி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் சூர்யா உடலை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் வீச முடிவு செய்து உடலை காரில் ஏற்றிச் சென்றுள்ளனர். ஆனால் குப்பை கிடங்கு பகுதியில் ஆட்கள் நடமாட்டம் இருந்ததால் உடலை அங்கு வீச முடியவில்லை. அதன் பின்னர் அருகே உள்ள பஸ் நிலைய கட்டிடத்திற்குள் வீசிவிட்டு தப்பித்துச் சென்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் விசாரணையில் கைதான நரேன் கார்த்திக்கின் தந்தை மருந்து கடை நடத்தி வருகிறார். சூர்யாவை கொல்ல அங்கிருந்துதான் நரேன் தனது நண்பன் கார்த்திக்கிற்காக போதை ஊசி மருந்தை எடுத்து வந்து கொடுத்ததும் தெரியவந்தது. கைதானவர்களில் நரேன் மற்றும் மாதேஷ் கல்லூரி படிப்பை பாதியில் கைவிட்டவர்கள். முகமது ரஃபி வாடகை மோட்டார் சைக்கிள் ஓட்டி வருகிறார். இதனைத் தொடர்ந்து 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். காதலியை தட்டி பறித்த ஆத்திரத்தில் போதை ஊசி செலுத்தி கல்லூரி மாணவரை திட்டமிட்டு கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.